ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கடமை உன்னை காதலிப்பதுன்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்படி ஜெயிச்ச உடனே அவங்க வந்துட்டு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. உடனே ஹீரோவும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கேட்குறாரு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்னையவா கேட்குறீங்க அப்படி சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்போ உடனே நம்ம யானை கட்டுறாங்க. யான் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே நடந்து வராரு, எங்கடா நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு. அப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஜீகன் நின்று அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஏய் உன்னை வந்து ஐஸ் ஃபேஸ் தானே அழ வச்சான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து நிலாவை பார்க்கலான்ட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு நான் தொலைஞ்சு போயிட்டேன். நானும் தொலைஞ்சு போயிட்டேன். சரிவா 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒன்றா தான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு. நீ ஜீஹாவை கேட்டிங்கன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்னை தான் கேட்டீங்க? உண்மையாக உன்னை தான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு, இன்னும் நீ சொல்லவே இல்லை, சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் சும்மா தான் நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு இவர் அங்கே ஒரு கட்டில் மாதிரி போட்டு ரெடியாகி செட்டில் ஆகிடுறாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போகும்போது அவர் வந்து சொல்கிறாரு, எங்கே போகிற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், அதான் உங்கள் வேலை முடிஞ்சிச்சுல, இப்படி தான் சிஞ்சுலெல்லாம் விட்டுட்டு போவாங்களா, எனக்கு காயமாயிடுச்சு உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாரு. நான் தான் அப்படியா, நீங்கள் சும்மா தான் நின்றுட்டுருந்தீங்க அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போக இவர் அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி வேகமாக பக்கத்தில் இழுத்துக்கிறாரு. அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு பார்க்குறாங்க. நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிறாரு. சரி காயமாயிடுச்சு எனக்கு, நீ எனக்கு அதை சரி பண்ண மாட்டியா அப்படின்னா, சும்மா நின்றுட்டு இருந்த உனக்கு காயமாயிடுச்சா, நீங்கள் எவ்வளோ பெரிய போரெல்லாம் போயிருக்கீங்க, அப்போல்லாம் உனக்கு அடிப்படல தானே? ஆமாம் அடிப்படல, ஆனால் இப்போ பட்டுச்சு அப்படின்னு. நாங்கள்லாம் யாரும் அடிப்பட்டெல்லாம் பார்க்கல, நீ போய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கே இங்கே பாரு அப்படின்னோடனே, அப்படியா, ஐயோ காயமாயிடுச்சு, இதை பார்த்தோன்னே நல்லாயிருக்கு, இப்போ நான் உங்கள் ரத்தத்தை ஒரு சொட்டு முழுங்கினா போதும், எனக்கு அப்படியே கல்டிவேஷன் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு ஹீரோ தன்னோட கையை எடுத்தோன்னே உன் மைண்டில் என்ன தோணுது பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு, இல்லை அது வந்து அப்படின்னா, உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப காயமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஏமாத்தாதீங்க, எங்கள் அங்கிளுக்கெல்லாம் இப்படிலாம் ஆனதே இல்லை அப்படின்னா, உங்கள் அங்கிளை விட நான் பவரில் கம்மியாக இருக்கலாம், உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு. நீ என்னை எத்தனை தடவை ஏமாத்திருப்போ, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, நீ முன்னாடி விட இப்போ நீ கொஞ்சம் கிளவராக தான் ஆகிட்டேன், ஆனால் உண்மையாகவே எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு தெரியாதா ரத்தம் வராது சும்மா இருக்க காயத்துலேருந்து அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவசர சும்மா அதை எடுத்து சும்மாவே அவரோட ட்ரெஸ்ஸை வச்சே சுற்றி விட்டுட்டுறாங்க. ஐயோ இப்படியெல்லாம் உனக்கு காயம் ஆகும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா, நீ என்ன தான் செஞ்சுருக்க, என் கையை நீயே பாரு அப்படின்னா, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க கரெக்டாக யானையும் ஜீஹோவும் கொண்டு வந்து ஜீஹாவை கூட்டிகிட்டு வந்து யான் அவங்க வீட்லேயே விட்டுடுறாங்க. சரி அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போகும்போது தான் இவங்களுக்கு ஹீரோயினை காணுன்ற ஞாபகமே ஜீஹாவுக்கு வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யான் வந்து ஹீரோயினை தேடுறதுக்காக வேகமாக ஓடுறாரு. அந்த சமயத்தில் ஹீரோயின் தன்னோட ட்ரெஸ்ஸை கழித்து ஹீரோவுக்கு கட்டு போட்டுவிட்றாங்க. கட்டு போட்டு விட்டு சரி கட்டு போட்டு விட்டால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்களா. எங்கே போகிறேன் அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் அப்புறம் என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போக பார்த்தா அவர் ஒரு ஷீல்டு உருவாக்கியிருக்காரு. இந்த ஷீல்டை நல்லா பாருங்கள், அது ஒரு லாவெண்டர் கலரில் இருக்குது. இது வந்து வில்லி போட்டதில்லை, இவர் தான் போட்டுருப்பாராட்டுருக்கு. அப்போ வந்துட்டு இவர் வந்து வில்லி தான் இந்த ஷீல்டை போட்டுருக்கா, 24 மணி நேரம் கழிச்சு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீ இவ்வளோ அவசரமாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இல்லை யான் மட்டும் அங்கே தனியாக இருப்போம் அப்படின்னு. என்ன அப்போ இல்லை நானும் யானும் ஒரு அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம், அங்கே போகலான்னு நினச்சோம்னா, யானுங்கிறியே அவன் கூட உனக்கு என்ன அப்பாயின்மெண்ட்டு, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 1000 பேசுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ வந்து என்னை மிரட்டுறதானே அப்படின்னு. இல்லையே அப்படி சொல்லிட்டு இவங்க நேராக கிட்ட வந்து, இல்லை நான் உங்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன், கட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு. அப்படிலாம் ஓப்பன் பண்ண முடியாது, இது 24 மணி நேரம் கழிச்சு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு. என்னப்பா உங்கள் பவரால் முடியாதுதான், ப்ளீஸ் எனக்காக ஓப்பன் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு. அப்படிலாம் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே யான் வந்து அவங்க குழி தோண்டாங்களே அந்த இடத்துல சுற்றி இருக்காங்க. பார்த்தா இவங்க 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஐயோ இப்படியே போனால் நான் அந்த பழத்தை பறிக்கவே முடியாது, அதை திருடலான்னு இந்நேரம் அவன் என்ன பண்ணானோ அப்படி சொல்லணுன்னு ஹீரோ வந்து, நீ அந்த பழத்தை திருடுறதுக்காக தான் இந்த நைட்டில் வந்து, இல்லையே நான் எதுவும் சொல்லியே இல்லை எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. எனக்கு தலைலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என் மடியில் படுக்க வந்து அவங்க கையை வச்சு தடுத்துட்டு, என் மடியில் படுத்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காது, நான் வேணால் தலைகாணி வர வைக்கட்டுமா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இன்றைக்கி பழம் எதுவோ இல்லை என் மடியிலே படுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு படுக்க வச்சுட்றாங்க. இங்கே யான் வீட்டுக்கெல்லாம் ஓடி போய் தேடுறான் ஹீரோயினை. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு உன் கை கூட எனக்கு அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு குழுவுதும்னு. இல்லை
மென்னும் விமனும் அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. எனது அந்த பழம் ஐயோ இல்லை இந்தாங்க வச்சுக்கோங்க நல்லா இருக்கு அப்படின்னு இவர் அந்த பழம்னே சொல்லி அவங்கள வந்து பயமுறுத்துறாங்க. அவங்களும் கையை கொடுத்துட்றாங்க. படுத்துக்கிறியா உட்காந்துக்கிறியா அப்படின்னு. இல்லை நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு அப்படியே திரும்பி சரி நீ எவ்வளோ நேரமோ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு படுத்துக்கிறாரு. ஹீரோயின் வந்து அவங்க தலையை தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் தூக்கம் வந்துடுது. அப்படியே தூங்கிட்டுறாங்க. இங்கே யான் வந்து வீடு ஃபுல்லாக கத்திட்டு கிடக்குறாரு. ரோடு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ பக்கத்தில் படுக்க வச்சு நல்லா ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காரு. அப்போ அவரோட மைண்டில் தோணுது எல்லாரும் எப்பவும் என்னை காப்பாற்றுன்னு என்கிட்ட தான் வருவாங்க. ஆனால் எனக்காக முறையாக நீ நின்றுருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அடுத்த ஷாட்லேயே ஹீரோயினுக்கு செம்ம காய்ச்சல் வந்துருச்சு. வீட்டில் அவருடைய ரூமில் கொண்டு வந்து படுக்க வச்சுருக்காங்க. குளிருதுன்னு ஒரே அழுக. ஹீரோவும் தன்னுடைய கர்ச்சிஃபில் நல்லா சுடுதண்ணியில் நினச்சி அவங்களுக்கு ஒத்தனை கொடுத்துட்ருக்க ஹீரோயின் அவங்க கையை எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட மார்போடு சேர்த்து அணைச்சிக்கும் போது அவர் வந்து வேகமாக கையை எடுத்துகிட்டு அங்கேருந்து வேகமாக அந்த பக்கம் போயிட்டுறாரு. ஆனால் இவங்க அம்மான்ட்டு அழுகுறாங்க. என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் இருந்துச்சு நீ அழுதினாலாம் ஒன்றும் வேலை கேட்காது அப்படின்னா இன்னும் கத்தி அழுறாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு ஒரு வேகமாக வந்து தட்டி கொடுக்குறாரு. உண்மையாக தான் காய்ச்சல் வந்துருச்சாட்டிருக்கேன் இந்த பொண்ணு வளருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திரும்பவும் தண்ணி எடுத்து தொடச்சி விட்டுறாங்க. அவங்க கையை ஹக் பண்ணிகிட்டே தூங்கிட்டாங்க. இவரும் இதை ஒன்றுமே சொல்ல முடியாமல் அவர் பக்கத்துலேயே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்புறம் அவங்களையே ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவரும் பக்கத்தில் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காரு. இவங்க ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. மிட் நைட் ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் ஹீரோயின் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே எந்திரிச்சு அவசரமாக அவங்களுடைய போர்வை எடுத்து பூத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஐயோம்மா நீ ஒன்றும் பயப்படாத நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நீயே தான் ஹீட்டாக இருக்க சொல்லிட்டு உன் காலரை நீயே தான் லூஸ் பண்ண அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு நீ தான் விட மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு. நீ தான் என் கூடவே இருக்கணும்னு அடம் பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னை விட்டுட்டு போகல. நீ வந்து என்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதியா. அப்புறம் சரின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். நீ எப்போவுமே என்கிட்ட வந்து எதுவுமே கேட்க மாட்டேன். இந்த தடவை ரொம்ப வந்து கெஞ்சி என்னை கேட்டியா அதனால் நானும் விட்டுட்டேன் அப்படின்னும்போது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உனக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாமே தெரியும். என்னது அப்படின்னு சொன்னேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவை தவிர வேறு யாருக்குமே இதெல்லாம் தெரியாது. நீங்கள் தான் தடவை அப்படின்னா ஹீரோக்கு ஒரே பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. உடனே அவங்க வந்துட்டு சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போகலான்ட்டு போகும்போது இதுவும் வந்து நன்றி கடனில் செய்கிறாதுல நீங்கள் தானே இதுள்ள தள்ளி விட்டீங்க. அப்போ இதெல்லாம் எனக்கு சரியாக போயிடுச்சு. அன்கான்ஷியஸில் இருந்தபோது நடந்ததெல்லாம் கணக்கில் இல்லை அப்படின்றாங்க. நீ வந்து என்னை வந்து என்ன சொல்ல வர நீ அப்படின்னு. ஆமாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ரீசனபிளே இல்லாத மாதிரி தான் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. எனக்கு தேவைன்னா ஒரு சிலது ரீசனபிளாக வச்சுக்குவேன். எனக்கு தேவைன்னா ஒரு சிலது ரீசனபிள் இல்லைன்னு வச்சுக்குவேன். எனக்கு தோணுச்சு நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு வர ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சா நீ என்கிட்ட வந்து கேட்குறது. அதனால தான் நான் உன் கூடவே இருந்துட்டேன். சரி நான் போகிறேன் அப்போ சொல்லி. உனக்கு இருட்டுனா பயமாச்சே நீ கூட சின்ன வயசில் போதும் நிறுத்துங்க நான் இப்போ பெருசாகிட்டேன் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாசப்படியில் ஜீகோ நிற்கிறாங்க. ஜீகாவை பார்த்தோன்னே இது ஜீகா தானே அப்படி சொல்லிட்டு இவங்க ஒளிஞ்சு நின்று பார்க்க ஹீரோவும் வந்து யார் எப்படி ஒளிஞ்சு நின்று பார்க்குறான்னு பார்க்க ஹீரோவை கொண்டு வந்து கட்டில் தள்ளிட்டு இவங்க வந்து போர்வை பற்றி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜீகா வந்திருக்கா அப்படின்னு குசுன்னு ஹீரோட்ட சொன்னால் ஹீரோ வந்துட்டு அதுக்கு ஏன்டி நம்ம குசுன்னு பேசணும் அப்படின்னு. அவன் உன்னை பற்றி தப்பாக எதாவது நினச்சிருக்க மாட்டா அப்படின்னு. அவன் என்ன தப்பாக நினைக்கிறது இருக்கட்டும் நீ தான் என்னை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னால் ஹீரோ வந்துட்டு நேராக ஹீரோனை இது பண்ணி கீழே படுக்க வச்சுட்டு மேலே அவங்க மேலேயே சாஞ்சிட்டு சொல்கிறாரு விளையாண்டதெல்லாம் போதும் இப்படியே அமைதியாக படுத்துரு நான் போய் உனக்காக மருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜீகா வந்துட்டு கிச்சனில் இருக்காங்க. ஹீரோக்கு சூப் செஞ்சிட்ருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக மருந்து செஞ்சுருப்பாங்க அதையும் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ அதை எடுக்க வரும்போது ஜீகா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வர பின்னாடியே ஜீகா தோத்திட்டே வராங்க அது யாருன்னு பார்க்குறதுக்காக. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வரும்போது ஹீரோயின் இல்லை ஜன்னல் வரையே எகிருக்கு சோடி இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ சிரிக்கிறாரு. ஹீரோயின் நேராக ரூம் வந்துட்டாங்க. பொழுது விழுந்துச்சு. அந்த சமயத்தில் யான் தேடிட்டு வந்து என்னடி எங்கடி போய் தொலைஞ்சேன் நான் கொடுத்து நினச்சேன் பாம்பு ஒன்று சாப்பிட்டுருச்சேன்னு அப்படின்னு ஏன் மேலமாக பேசுகிறா மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு நேற்று நைட் இந்த மாதிரி நான் ஹீரோ ரூமில் இருந்தேன். அந்த சமயத்தில் ஹீரோ வந்துட்டு ஜீகா வந்தப்போ கூட என்னை அவங்க ரூம்லேயே படுக்க வச்சுக்கிட்டாரு. நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அப்படின்னு. அவன் ஜலஸ் வரணுன்றதுக்காகவே இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோயோ இப்போ என் மேலே இருக்க அக்கறை இல்லையா ஜீகோ மேலே அவன் வந்து ஜலஸ் ஆகணுன்றதுக்காக இப்படி செஞ்சாரா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த சமயத்தில் நம்மளுடைய சிம்மினை காட்டுறாங்க. சிம்மினும் சங்கியும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து சிம்மின் வந்து சொல்கிறாரு சங்யூ கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் ஒரு தடவை ப்ரெக்னென்ட்டுன்னு நினச்சாங்க. ஹீரோ
வந்து கிஸ் பண்ணதுனால அப்படின்னு. அதே மாதிரி தான் பிச்சஸ் நிறைய சாப்பிட்டீங்கன்னா நீ ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு செய்யான்னு சொல்லும்போது அதை நம்பிட்டாவ அப்படி சொல்லிட்டு இவங்க அவங்கள பற்றி சந்தோஷமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது சிம்மின் சொல்கிறாரு, தேர்ட் பிரின்ஸ்க்கு நம்ம மேலே ஏதோ சந்தேகம் வந்துருச்சு, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. அவர் வந்து ஒன்று எதாவது கேட்டார்னா நீ எதாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வில்லியை தேடி வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து வில்லி சொல்கிறாங்க, நீ வந்து அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு தானே விரும்புகிற, அந்த பொண்ணு தானே உன்னோட மைனஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் இனிமேல் அவளை வச்சு தான் உன்னை பிளாக்மெயில் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீ இந்த இடத்த விட்டு நகர்ந்தினா தானே, இனிமேல் நான் அந்த இடத்த விட்டு நான் நகராத மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தன்னோட பவர்ஸை கொடுத்து இன்னும் அவங்கள டைட் பண்ணி விட்றாங்க. இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உன்னோட வீக்னஸ் எதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி வந்துடுறாரு. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.